சூதமுனிவரே, இந்த கலியுகத்தில் மனிதர்கள் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் சிக்கித் தவிக்கிறார்களே, இதிலிருந்து விடுபட எளிய வழி ஏதாவது இருக்கிறதா? நல்ல கேள்வி கேட்டீர்கள் முனிவர்களே. இதே கவலை ஒரு முறை நாரதருக்கும் வந்தது. அவர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டபோது பகவான் சொன்ன ரகசியத்தை இப்போது சொல்கிறேன், கேளுங்கள். நாராயணா, நாராயணா, மக்கள் தங்கள் கர்ம வினைகளால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, இவர்களுக்கு உதவ ஒரு வழி வேண்டுமே. இதோ இப்போதே வைகுண்டம் சென்று பகவானிடம் இதற்கு தீர்வு கேட்கிறேன். நாராயணா, நாராயணா, அகிலத்தையே காக்கும் பரந்தாமா, பூமியில் மக்கள் படும் துயரத்தை பார்க்க என் மனம் வலிக்கிறது. அவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஏதாவது ஒரு எளிய வழியை சொல்லுங்கள் பகவானே. அனரதா, கவலைப்படாதே. மனிதர்கள் தங்கள் வாழ்வில் இழந்த செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் பெற சத்யநாராயண பூஜை ஒன்றே சிறந்த வழி. இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும் பகவானே? ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து பக்தியுடன் என்னை வழிபட வேண்டும். பழங்கள், பால், நெய் கொண்டு நைவேத்தியம் படைத்து என் கதையை பக்தி சிரத்தையுடன் கேட்டு பிரசாதம் வழங்கினால் போதும். அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். இன்னைக்கு பௌர்ணமி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்யநாராயண பூஜையை பண்ணலாம். இது நம்ம குடும்பத்துக்கு நிம்மதியும் ஐஸ்வர்யமும் கொண்டு வரும். அப்பா, நான் ரெடி. அண்ணா, நம்ம எப்போ அந்த பிரசாதம் சாப்பிடுவோம்? எனக்கு அந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ மனசார சுவாமிய வேண்டு. உன்னோட ஆசைய அவர்கிட்ட சொல்லு. அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். பூஜை முடிஞ்சு நைவேத்தியம் பண்ண அப்புறம் நீ பிரசாதத்தை தாராளமா சாப்பிடலாம். சரிப்பா. ரகசியத்தை இப்போது சொல்கிறேன், கேளுங்கள். இப்படி யார் ஒருவர் உண்மையான பக்தியுடன் சத்யநாராயண விரதத்தை இருக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வாழ்விலும் அதற்கு பின்னரும் இன்பம் கிட்டும். இதுவே சத்தியமான வழி.